இருக்குமாங்க உங்க வீட்டுக்கார். ஐயோ உப்பே இல்லையா? அப்படியா? அப்படிமா. சும்மா இருக்கும்போது மரியவாளுக்கு சொல்லுங்கம்மா, உட்காந்து சொல்லுங்கப்பா, சொல்லிக்கிட்டே இருங்கம்மா. ஒரு 500 முறை 1000 முறை என் பிள்ளைக்கு ஒப்பு கொடுக்குறேன், மரிய வாழ்க மரிய அவன் நினச்சி படிப்பு அவனுக்கு என்ன தேவையோ, மகளுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஸ்கூலுக்கு ஒப்பு கொடுக்குறேன், கான்வெண்ட்டுக்கு ஒப்பு கொடுக்குறேன், பங்குக்கு ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் மரிய வாழ்க சொல்லி பாருங்கம்மா. 3 காரியம் நடக்கும். என்ன பாரு 3 காரியம்? மரிய வாழ்க சொல்ல சொல்ல தடைகள் விலகும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சூழ்நிலைகள் மாறும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அதிசயம் நடக்கும். கைதட்டலாம். ஆமாம், நீங்கள் அதிசயத்தை காண வேண்டும் என்றால் அம்மாவை அழையுங்கள். மரியே வாழ்கன்னு சொல்லி பாருங்க. உள்ள ஒரு தனி ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், தனி பவர் கிடைக்கும். இந்த பிள்ளைகள்லாம் நான் ஒரு 33 மரிய வாழ்க சொல்லிட்டு படின்னு சொல்லியிருக்கிறேன். 1 hour படிக்கிற கொஸ்டின்லாம் அவங்க 1/2 hour படிச்சிடறாங்க. ஹோம்ஒர்க்கெல்லாம் எந்த பராக்கண்டி எழுதிடுறாங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. பார்த்தீங்களா, இது 1/2 hour 1 hour ஆகுது. ஏன் 33 முறை சொல்கிறோம்? ஏசு எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் உசுரோடு இருந்தார்? 33 ஆண்டுகள். 33